ஹாய் கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பல்லு ப்ளீட் எப்படி வந்து ப்ளீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முந்தானில வந்து இந்த சுங்கு வந்துச்சு அப்படின்னா ஃபோல்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இது லைட்டா வந்து கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்கலாம். நான் ரொம்ப சின்ன சின்னதா எடுக்கிறேன். சின்ன சின்னதா எடுத்துட்டு கடைசியா வைக்கிறது கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த சைடு தெரியாம இருக்கும். அதனால கடைசியா வர ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன் நானு. எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இதை வச்சு ஃபுல்லா ப்ளீட்ஸும் நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இப்படி எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளீட்ஸ் எடுப்போம். ஆல்ரெடி எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு நேரவே இப்போ எடுக்கணும். கை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு உள்ள வச்சு இப்படியே பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதே அளவுலயே கரெக்டா வந்துடும். கரெக்டா வந்துச்சு. இங்க நான் பின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ளீட்ஸும் அப்படியே எடுக்கணும். இப்படியே ஃபுல்லா நம்ம நீட்டா ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் பல்லு ப்ளீட் ஃபுல்லா எடுத்துட்டு அப்புறம் தான் அயன் பண்ணுவேன். நீங்க அயன் பண்ணிக்கிட்டே கூட ப்ளீட்ஸ் எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு லைட்டா அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஸ்டிப்பா இருக்கும் துணி. நீங்க பின் பண்ணும்போது எல்லாம் கரெக்டா ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கான்னு செக் பண்ணிட்டு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு பின் வந்து இங்க நான் பின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பல்லு ப்ளீட் ஃபுல்லா எடுத்துடலாம். பாருங்க அவ்வளவு நீட்டா வந்திருக்குன்னு. கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். பெருசா எடுத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. கரெக்டா ஈவனாவும் வரும் இந்த லைன்ஸ் எல்லாம். இப்போ வந்து இதுதான் நம்ம அடையாளத்துக்கு பின் பண்ணி வச்சிருக்க பின்னு. ஷோல்டர் கிட்ட பின் பண்ணுவோம்ல அந்த பின். இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டு ஒரு பின் பண்ணிக்கணும். எல்லாமே கரெக்டா இருக்கான்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பின்னை கழட்டிட்டு இதையே கூட நம்ம பின் பண்ணிக்கலாம். அதான் இப்போ வந்து நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். இங்க நம்ம இதை மடிச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அயன் பண்ணிட்டு அப்புறமா வேணும்னா நம்ம பின் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டீம் கொஞ்சம் அதிகமா வந்துச்சு.
சில்க் சாரி நல்லா சில்க்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். இப்படி அயன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி திருப்பி போட்டு ஒரு அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வந்து பல்லு பிளீட் வந்து அயன் பண்ணிட்டோம். பின்ன கட்டினா நல்லா தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோல வந்து பல்லு பிளீட் எப்படி ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய், see you next video.